Good morning, ma'am. Can you please share your opinion about mental health issues nowadays? Yeah, nowadays when compared to olden days, now the mental health issue is more because people are exposed to lot of things outside, like work stress or the people harassing outside, whatever it is. Every person is going under stress, even if she is or he is housewife or he is working, whatever it is. Everybody is going through stress, depression, everything. So what I am suggesting is everybody should take care of their health. um, Health means it's not only physically. Health has both mental, physical, and our soul. So everything should be in line from my point of view. Okay. The second question is, if one friend share you that I have some mental issues, what shall I do? If they ask you some help, means what will you prefer, ma'am? Mainly I'll prefer, I'll just tell them you do what you love first thing. So in that itself, their half of the stress will go off. Second thing is, if still they feel stressed, they can go to doctor, they can take some pills. Even though they take something, if they stop their pills, no, it will be reoccurring for them. So I'll tell them better to change their lifestyle. Like every day they can do something whatever they like. Let it be sports or exercise or yoga, whatever it is. A simple walking also release their stress, because when they walk outside, no, they can see something happening there, so their mind will be changing. மார்னிங் சார். மென்டல் ஹெல்த் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். மென்டல் ஹெல்த் வந்து இட் இஸ் நாட் லைக் நார்மல் திங். தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்க அந்த மாதிரி இதுனால கூட அந்த மென்டல் ஹெல்த்து வந்து பாதிக்கப்படும். சில சமயத்தில் வந்து லிக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த மாதிரி வரும். சில டைமில் வந்து சூசைடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது இல்லாமல் சில பேர் வீட்டில் இருந்து பெரியவங்க யாராவது வெளியில் போகிறாங்க, இல்லை குழந்தைங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு அன்வான்ட் அண்ட் அன்னெசரி பயம் வந்து சில பேருக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து சில பேர்கிட்ட வெளியில் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, ஒய்ஃப்கிட்டயோ, இல்லை பேரண்ட்ஸ்கிட்டயோ யாருக்கிட்டையும் சில சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களை வந்து வி நீட் டு காண்டாக்ட் சம் இது கவுன்சில் மாதிரி, அதாவது யாருக்கிட்டையாவது ஒரு சைக்காரிஸ்ட் கிட்ட மாதிரி யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்கிட்ட சொல்லணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த NEPMD வந்து இட் இஸ் அ ரைட் பிளேஸ் டு அப்ரோச். இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் நீட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு? இல்லை காமனாக எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, இருந்துச்சு? காமனான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தே ஃபெல்ட் வெரி லோன்லி. ஏன்னா வீட்டில் இருந்து தனியாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள்னால they may felt very very lonely. அதனால் ஒரு தப்பான ஒரு டிசிஷனோ இல்லை இந்த மாதிரி இது எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேம் குட் மார்னிங் மேம். ஸோ இப்போ மென்டல் ஹெல்த்னா உங்கள் ஒப்பீனியனில் என்ன மேம்? மென்டல் ஹெல்த் வந்து ஒரு நோய் கிடையாது சார். அதை என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஒரு குறைபாடுகளாக தான் இருக்கணும். ஒரு டிசபிலிட்டியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு மனசு வந்து ஃப்ரீயாக பேசணும்னு தோணும், ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் மூடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரை இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து அதில் டிப்ரெஸ்ட் ஆகி அவங்க வந்து யார்கிட்டமே பேசாமல் அதை அவாய்ட் பண்ணுறது வந்து ஒரு மென்டல் இஷ்யூவாக இருக்கலாம். அதுக்கு இப்போ எவ்வளவோ நவீனமான உலகத்தில் எவ்வளவோ இது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் க்யூரபிள். இட் இஸ் நாட் எ டிசீஸ். இது வந்து ஒரு டிசபிலிட்டி தான். ஏதோ ஒரு மனசில் உள்ள ஒரு இதை வந்து வெளிப்படுத்த முடியாமல், அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் ஒரு டெஃபிஷியன்சியாக தான் நான் எதிர்பார்க்கறோட. அது வந்து ஒரு நோயோ அது க்யூரபிள் இல்லைங்கிறது வந்து எனக்கு அதில் இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பசங்களோ இப்போ மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டா அப்படி இருக்க வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மிங்கிள் ஆகிறது கஷ்டம், அடுத்தவங்களோட பேசுகிறது கஷ்டம். அவங்க வந்து தனிமையை ரொம்ப விரும்புவாங்க, இருட்டு விரும்புவாங்க. அவங்களுடைய எதையுமே வந்து ஃப்ரீயாக பேசுகிறதோ அதுங்கிறது இதுங்க மாட்டாங்க. தன்னை வந்து அவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. நம்ம வந்து பேசினா தப்பாயிருமோ, ரைட்டா தப்பாங்கிறது தெரியாமே வந்து இதுங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது அவங்களுக்கு வந்து அதை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு இருட்டில் நம்ம தனிமைப்படுத்தி கொண்டா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. அப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இருட்டும் ஒரு தனிமை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இதுதான். அதுவே ஒரு மென்டல் இஷ்யூக்குள்ளே ஃபஸ்ட்டு இது வந்து அதை தான் நான் நினைக்கிறேன். ஹாய்.
Do you know the differentiate between psychologist and psychiatrist? Yeah, actually, I think a psychologist is the one who basically focus on the therapy session, but psychiatrists they prescribe the medicine for the mental health issue. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பீப்புளுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி வந்தால் அவங்க என்ன பண்ணணும் அண்ட் யார் போய் அவங்க அப்ரோச் பண்ணணும் சார்? ஓகே. ஸோ இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்து மிக குறைவாயிரும் அல்லது அதிகமாகிடும். இது வந்து முதல் சைன் எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவங்களுடைய உணவு அருந்தக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப அதிகமாயிரும் அல்லது குறைவாயிரும். ஸோ இதை மூன்றாவது அவங்களுடைய பாலியல் ரீதியான அதாவது பாலியல் ரீதியான விஷயங்களுமே ரொம்ப அதிகமாகவோ அல்லது குறைவாக இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் அவங்க வந்து பல் துலக்கிறது வந்து குளிக்கிறது வந்து அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்டம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இருக்குது. அல்லது தனிமையை விரும்புகிறாங்க அல்லது சமூக உறவுகளில் சிக்கல் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஒரு மனநல ஆலோசகர்களே அல்லது மனநல மருத்துவரையே சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனை உண்மையிலே மனநோய்க்கு இருக்கா அல்லது வந்து அன்றாட சிக்கல்களை வந்து அவங்களால கோப்பப் பண்ண முடியலையா அப்படின்றக்காக அது நிச்சயமாக மனநல மருத்துவர் அல்லது மனநல ஆலோசகரை அவங்க வந்து அனுப்பணும். சார் இப்போது வந்து மென்டல் இஷ்யூஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து டெய்லி வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க சார். ஸ்ட்ரெஸ்ஸாக ஆங்ஸைட்டியோ அதே மாதிரி மென்டல் இல்னஸ் அதுவும் இருக்குது. ஸோ இப்போ டெய்லி மென்டல் இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கும் மென்டல் இல்னஸ்க்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்போ நம்மளை எடுத்துகிட்டா கூட இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கமோ அல்லது பயமோ இருக்கலாம். அது வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது அந்த ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அவர்களால் இயல்பாக இருக்க முடியாது. அப்போ இயல்பாக இல்லாதப்போ என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்றாட விஷயங்களை வந்து கோப்பப் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்படி சவாலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுடைய விகிதம் மாறும். ஸோ இது வந்து அன்றாட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஏற்படுது. ஆனால் சில பேருக்கு வந்து அது மனநோயாக மாறுற பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து ஒன்று இயல்பு நிலையில் இருக்க முடியாது. ஸோ அவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு சிக்கல் இருக்கும், மற்றவர்களுக்குமான ஒரு சிக்கலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மனநோயை எப்படி நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து மிதமான மனநோய், இன்னொன்று வந்து தீவிரமான மனநோய். அப்போ மிதமான மனநோய் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்குன்னா இது வந்து ஏஜ் அல்லது வந்து உங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ படித்தவங்களுக்கு இப்படி அவங்களுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே மனநோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அப்போது ஆரோக்கியமாக இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மனநோய்க்கான ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னா மிதமான அறிகுறி உள்ளவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை பற்றியான புரிதல் இருக்கும். இப்போ பயம் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, இருட்டை கண்ட பயமாக இருக்குது, ஒரு க்ரௌடான இடத்த என்னால் போக முடியல, அந்த மாதிரியான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ தீவிரமான மனநோய்க்கு வந்து அவங்களுடைய நோய் தன்மையை அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்சைட் சொல்லுவோம். அந்த இன்சைட்டே இருக்காது. அப்போ அங்கே வந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமலே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், முறையான மனநல மருத்துவரை பார்த்து அதற்கான மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மனநல உளவியல் சிகிச்சைகள்லாம் அவங்க எடுக்கும்போது அதோடு சேர்த்து வாழ்க்கை முறைகளை மாற்றியமைக்கும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும். மார்னிங் சார். குட் மார்னிங். மென்டல் ஹெல்த் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மென்டல் ஹெல்த் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் வந்து நான் ஒரு நார்மலாக ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வர ஒரு சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு. மேபி நீங்கள் சப்போஸ் வெளியே போய்ட்டு வருவீங்க, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்திருக்கேன். மேபி பிஸ்னஸில் வரலாம், சுவி ஒருத்தனவரும் நீங்கள் பேசியிருக்கோம் அவங்களோ பிரச்சனைகள் வரலாம். அதை வந்து நம்ம வந்து மென்டல் ஹெல்த்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நார்மலாக ஒரு சின்ன விஷயம் தான். அதை வந்து பெருசுப்படுத்தக்கூடாது நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில். அது பெருசுப்படுத்தினா அது போய் அது பெரிய பிரச்சனை தான் முடியும். ஓகே, மேபி இது வந்து மர்டரில் கூட முடிஞ்சிருது. ஒருத்தவங்களா பேச அவங்க என்ன நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க மென்டல் ஹெல்த்தாக இருக்கிறாங்க, இவங்களை நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணுமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது டிசீஸ் கிடையாது. நம்மளே வந்து உருவாக்கிறது தான். நம்ம இல்லாமல் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம எதாக இருந்தாலும் வெளியே விட்டு பேசிடணும். ஏதாவது பேசினா நம்ம ஃப்ரீயாக இல்லை மைண்ட் உங்களுக்கு. ஸோ அதையும் திங்க் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. தேவையான டிப்ரெஷன் வரும், அதனால் தேவையான நிறைய டிசீஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண நல்லது. இப்போ நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அழக்கூடாது அப்படின்னு வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்கள் அழுகுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து அழுவாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. சப்போஸ் ஆண்கள் அழுதா வச்சுங்கன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து ஒரு கோலை, இவனுக்கு எதுவுமே சொசைட்டியில் இவனை மூவ் பண்ண தெரியல, இவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு தனியமாக கொண்டு போயிடுவாங்க அவனுக்கு.
ஸோ டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் முடியும். அவனுக்கு எதுவுமே தெரியாது சொல்லி நம்மளை இருக்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், நம்மளுக்கு எதுவுமே தெரியலையா, இப்போ என்ன பண்ணுறது, சொசைட்டியில் போய் மூவ் பண்ணுறது, யாரோட மூவ் பண்ண முடியாது. ஈவன் ஃபேமிலியிலே அந்த ப்ராப்ளம் இவரை எதுக்காக அழுவான் பண்ணிட்டு எந்த விஷயத்தையுமே கொண்டு போகாதீங்கப்பா. இவன்கிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இவங்க எல்லாமே இவனோட திங்கிங் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆணுங்க அழுவாமல் இருக்க அழுகுறாங்க, பட் வந்து தனிமையாக அழுவாங்க, அவங்களுக்கு வெளியில் காட்ட மாட்டாங்க அந்த அழுகை. உங்களுக்கு அது காட்டின மாதிரி இருக்கும். அவங்கள வந்து எல்லாருமே இது புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு நார்மலாக அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் எல்லாத்துலேயுமே அவன். ஸோ இவன்ட்ட எது சொன்னால் எதுவுமே நடக்காது, அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ண நம்மளுக்கு என்ன உங்களுக்கு நம்ம தாழ்வு மனப்பான் உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு ஆக்சுவலாக. அது நம்ம யாரோடையும் மூவ் பண்ண மாட்டோம். இப்போ அவங்க தாழ்வு மனப்பான் வரும்போது என்ன பண்ண நம்ம எதாவது நம்மளால் எந்த விஷயத்துமே இது மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து தனிமைப்படுத்தி நம்மளே வந்து ஆக்சுவலி நம்மளே இப்போ சாவடிச்சுக்கோங்க மனிதனை. Hello. Hi. What's your opinion upon mental health? My view is actually regarding mind. Yeah, it's not only about like what to say understanding. It's also about will and understanding. So it affects both the things. So according to my view, when the mental health is affected, you also get affected by physically. Okay, once the mental health, if we treat it then we have the inner being will be reflected in your physical level, and then it will be easy to cure physically. That's my view, which are nothing but we need counseling, and also the surroundings plays a major role in mental health. Social skills, behavior, everything plays a major role in mental health, and also childhood things, everything. Thank you. If one of your close friend is facing some mental health issues, how will you help them in your own way? First, we need to talk to them. We have to understand her or him, and need to find the reason behind it. Why is that mental depression or something has been affected? And if there is any maintaining cause, then we have to remove it. Any fear or something like that, we have to make the, for example, if they are facing any fear, we have to make sure that fear to face them. And also counseling also plays a major role. We have to just keep on talking to them, and just give them physically and mentally support also, and make them family mainly to understand that she or him is facing that problem. So give them support and make them come out of it. ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யாரோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு யாருக்கோ பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த ஃபேஸ்லேருந்து வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க அந்த டைமில் இருக்கும்போது? ஃப்ரெண்டு வந்து லைக் டிப்ரெஸ் மோடில் இருப்பார். தென் இப்போ விட்டு போனாலே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பார். ஸோ அவன் டிப்ரெஸ்டாக இருக்கிற பார்த்து எனக்கும் டிப்ரெஸ்டாக இருக்கும். சமாதானம் பார்த்து நினச்சாலும் முடியாது. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ மென்டல் ஹெல்த்னா என்ன சார்? மென்டல் ஹெல்த் அப்படின்னா மனநலம்ன்றது தமிழோட வார்த்தை. இந்த மனநலம் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு பொருளோடு சம்மந்தப்பட்டதில்லை, இதோடைய பல இணைப்புகள் சம்மந்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய மனநலம் அப்படின்றது ஃபஸ்ட்டு உடல் ரீதியான கூறுகளை சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய சிந்தனையை சம்மந்தப்படுத்தியிருக்கு, தாட்டுன்னு சொல்லுவாங்க. மூணாவது அவங்களுடைய உணர்வு, எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது காம்பனண்ட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 காம்பனண்ட்டும் இதுதான் பேசும். இந்த 4 காம்பனண்ட்லையும் ஒரு மனுஷனுடைய தன்மை சராசரியாக நார்மலாக இருந்ததுன்னா அது மனநலமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப கீழே போனாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த 4 வகையான தன்மைகளை ரொம்ப அதிகமாகிடுச்சுனாலும் அது வந்து மனநல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நான் சொன்ன உடல் ரீதியான உடல் ரீதி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து பேச மாட்டோம், ஒரு கவலையாக இருக்கும், என்ன நம்ம வேலை பண்ணுறது, என்ன செய்யறது, என்ன ஆகுன்ற ஒரு பயம் வந்து நம்மளை பார்க்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையில் வந்து ஒரு நெகட்டிவான திங்கிங்லாம் வந்துட்டு இருக்குது. என்னென்னா ஏதோ வந்து எனக்குள்ள பயமாக இருக்குது, இது என்னமோ போய் நடக்கும், இது இவங்க என்ன நினைப்பாங்க, இவர் தப்பு, எல்லாமே தப்பு, இதனால் தப்பு, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து எமோஷனலாக, அதாவது வந்து கோபம், பொறாமை, எரிச்சல், ஒரு கடுப்பு, இதெல்லாமே உணர்வு ரீதியான ஒரு வகையான உணர்வுகள். அதுக்கு அடுத்தது 4வது நான் சொன்னது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்,
உறவுகளில் வந்து என்னன்னா எப்படி ஒரு உறவுக்குள்ளே பேசணும், எப்படி பழகணும், எப்படி ஒரு அசர்ட்டிவாக இருக்கணும், இதை வந்து எப்படி நான் நோ சொல்லணும், எங்கே நான் கட் பண்ணணும், எங்கே அடுத்த லெவல் போகணுன்றது தெரியாமல் இருக்கும்போது இந்த 4 காம்போனண்ட்டும் வந்து ஒன்றா சேரும்போதோ இல்லை தனித்தனியாக வரும்போதோ இந்த மனநலத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து இந்த மனநலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த 4 கூறுகளையும் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, உணர்வு சார்ந்த மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மனநலத்தை மேன்மையாக கொண்டு வரலாம். அதாவது இன்னும் டீப்பாக சொல்லணும்னா திங்கிங் எரர் சொன்னேன் நான், அது பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன, அதே மாதிரி எமோஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் எமோஷன் எப்படி பாசிட்டிவாக மாற்றணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டும். அதாவது வேண்டும்னா ஒரு நல்ல அவங்களுக்குள்ள நல்ல தன்மையை மட்டும் உள்வாங்குறது, கெட்ட தன்மையை விட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த்தை எப்படி வந்து தேவையில்லாத இந்த பழக்க வழக்கங்கள், குடிப்போது அதுக்கு இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தை வச்சுக்கிட்டு இந்த 4 காம்பவுண்ட் நம்ம நல்லா தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த மனநலத்தில் பேலன்ஸாக வழிநடத்த முடியும். சார் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சோகமாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து மூட் ஆஃபாக இருக்காங்க, அவங்க வந்து உடனே நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு டிப்ரெஷன்னா இப்போது என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எவ்வளோ நாள் வந்து ஒருத்தங்க சோகமாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போது பொதுவாக வந்து டிப்ரெஷன் அப்படின்றது வந்து சராசரியாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அதாவது வந்து கோபம் மாதிரி, கவலை மாதிரி இந்த உணர்வுகள் வந்து வரும். சரிங்களா? இந்த டிப்ரெஷனை எப்படி வந்து ஒரு பாசிட்டிவான வேயில் அப்ரோச்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த டிப்ரெஷன் அவங்கள ஆட்கொள்ளதா இல்லை அவங்க டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுறாதா அப்படின்றது நீங்கள் காம்பனண்ட். இப்போ விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த ட்ரெண்ட்டு அதாவது வந்து டிப்ரெஷனில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சிம்டம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஒரு ப்ளஸ்னஸ் இருக்கும், யார் மேலேயும் எனக்கு இல்லை, ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில் ஒரு ஹோப்லெஸ்னஸ் இருக்கும், ஒர்த்லெஸ், நான் ஏன் இங்கே இருக்கேன், எதுக்கு இருக்கேன் அப்படின்றது வந்து பொதுவாக ஒரு காரணத்தில் ஒரு சுச்சுவேஷனும் ஒருத்தரும் யோசிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதுக்கு ஏன் இதை டிப்ரெஷன் லெவலில் போகுது அப்படின்னா அடுத்தது கோப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க, கோப்பிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அந்த கோப்பிங் ஸ்கில் வந்து இல்லாததால் அவங்க வந்து அந்த டிப்ரெஷன் மனநிலை கொண்டு வரும். அது என்ன சார் கோப்பிங் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்பிங்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்றதுக்கு நான் என்னை எப்படி பக்குவப்படுத்திக்கிறேன்றது தான் கோப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோப்பிங் வந்து எனக்கு டிப்ரெஷன் என்னோட வாழ்க்கையில் வருது அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியால் வருது அப்படின்னா, நம்பர் 1 அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ணுறது தான் கோப்பிங் ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நான் வந்து அந்த நிகழ்ச்சியை நான் பாசிட்டிவாக எடுத்து அடுத்த லெவலுக்கு வந்து என்னுடைய திறமைகளை முயற்சி எடுக்க போகிறேன்னா, இல்லை அந்த சுச்சுவேஷனை நினச்சி நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனோட சப்போர்ட்டை சேர்றேன்னா, இல்லை அந்த சுச்சுவேஷன் எனக்கு வருது அப்படின்னா அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய ரிலேஷன், நெய்பர்ஸ், ஃபேமிலிஸ் யார் ஓரளவுக்கு எனக்கு கைட் பண்ணாங்களோ ட்ரஸ்ட் வத்தியான பர்சனை வந்து இருக்காங்களோ அவங்கள போய் நான் அப்ரோச்சஸ் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு அந்த வகையான ஒரு டிப்ரெஷன் ட்ரெண்டு மூடு வரும்போதோ இல்லை அந்த எண்ணங்கள் வரும்போதோ நான் என்னோட ஹெல்த்தை எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நான் கொண்டு வரேன், என்னுடைய தாட்டை வந்து எப்படி சேனலைஸ் பண்ணுறேன், என்னுடைய தாட்டை வந்து எப்படி டைவர்ஷன் பண்ணுறேன், என்னுடைய தாட்டை வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நான் எப்படி கொண்டு வரேன், என்னோடய எமோஷன் எப்படி இருக்குது, எமோஷனை எப்படி இதெல்லாமே தான் கோப்பிங். ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்களா கோவிட் டைமில்? ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஆஃப்லைனோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி அந்த வீட்டில் இருந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சைடில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் படிக்கணும் இன்னொரு சைடில், ஸோ அதை எப்படி நீங்கள் கோப்பப் பண்ணீங்க? ஆக்சுவலி ஆன்லைனுக்கு அப்புறம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆன்லைன் வந்து என்ன எடுக்கிறவங்களும் அது மேக்ஸிமம் புரியாது, பிகாஸ் எங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். ஸோ ஆன்லைனில் எடுக்கிறது மேக்ஸிமம் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆஃப்லைன் வந்தப்பறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு, பார்த்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதான் மெயின் டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். வேறு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு எதுவும் ப்ரெஷர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக எப்போதும் ஆன்லைன் கிளாஸ் நார்மலாக கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். இப்போ மற்றபடி எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ். மேம் மென்டல் ஹெல்த்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன மேம்? மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஹெல்த்தோடு நம்ம மைண்டை வச்சுக்கலாம். அதான் நான் மென்டல் ஹெல்த்துன்னு நான் சொல்ல வர்றது. எதையுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கூடாது, எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா மென்டல் ஹெல்த்து நல்லா வச்சுக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட்டு இப்போது கிட்ஸுக்கு மென்டல் ஹெல்த்
ப்ராப்ளம் வருமா, வந்தா வந்து எல்லாம் எதுவுமே வந்து ஈஸியா எடுத்துக்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஒன்று கிடைக்கலன்னா அதை நினைச்சு ரொம்ப அடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது. அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்லி வளர்த்தோன்னா குழந்தைங்களும் மென்டல் ஹெல்த்தோட இருப்பாங்க. இப்போ தேவையில்லாதது இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களை வளர்த்தோம்னா குழந்தைங்களும் மென்டல் ஹெல்த்தோட இருப்பாங்க. குட் ஈவினிங் மேம். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இந்த லாக்டவுனில் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு எல்லாமே ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரி பாதிப்பு ஆல்ரெடி பேண்டமிக்ன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், அதில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதில் வந்து எப்படி வந்து குழந்தைங்க கோப்பப் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்ன்றது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஓகேம்மா, நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே இது புதுசு இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தடுமாறும் போது குழந்தைகள் இன்னுமே அவங்களுக்கான சோஷியல் என்வாயன்மெண்ட்டே மாறிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, டிவி மொபைலை தாண்டி அவங்களுக்கு பெருசாக இல்லை. கிளாஸுமே ஆன்லைன் அப்படின்னு வரும்போது ஒன்று இந்த புது டெக்னாலஜி, இப்போ அதெல்லாம் கூட இந்த 1.5 வருஷத்தில் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. பட் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னா ஓவர் நாலேஜ். இப்போ பேரண்ட்ஸை விட இந்த கேட்ஜெட்டை குழந்தைகள் தான் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது மீட்டிங்னாலும் டவுட் இவங்ககிட்ட தான் கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த ஓவர் யூசேஜ் ஆஃப் கேட்ஜெட்ஸ்ன்றது அவங்களும் ஒரு ரிஸ்க்குள்ளே தள்ளுற ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிளாஸ் ஆன்லைனில் போகும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இப்போ பக்கத்தில் டீச்சர் இருக்காங்க, இப்போ ஒரு குழந்தைக்கு புரியலைன்னா முன்னாடி வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷர் இப்போ வந்து டீச்சரால் கொடுக்க முடியாது. ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் பக்கத்தில் இருந்து சொல்லித்தர மாதிரி இல்லை அப்படிங்கிறது. இந்த பியர் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே ரொம்ப வந்து இப்போ இந்த குழந்தைகளுக்கு இல்லை. ஸோ கிளாஸை தாண்டி அவங்க வந்து கிளாஸ் நடக்கும் பொழுதே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இப்போ ஒரு மெசேஜ் பாப்அப் ஆகுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதோ, இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கூட அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதெல்லாம் கிளாஸ் டைமில் பண்ணும்போது கிளாஸில் என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ இப்போ எக்ஸாம்லாம் வரும்போது இல்லை கிளாஸில் கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அட்டெண்டன்ஸ். இப்போ வீடியோ ஆனில் இருக்கணும், கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும், அட்டெண்டன்ஸ் கரெக்டாக சொல்லணுன்றதெல்லாம். இப்போ கேள்வி கேட்கும்போது பதில் தெரியல, ஏன்னா நான் வந்து கவனிக்காமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை மற்றவங்க வீடியோவை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று பேரண்ட்ஸோட இதை பேரண்ட் கண்டுக்காமல் விடுறதாகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லைன்னா வந்து வேலைக்கு போகிறது, குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஓவர் இன்வால்வ்மெண்ட், நீ என்ன பண்ணுற, இதை பண்ணியா அதை இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஒன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைங்களை எம்பத்தைஸ் பண்ணுறது. அதாவது இது வந்து நம்மளோட சின்ன வயசு பார்த்தீங்கன்னா இது இல்லை, இந்த சூழல் இல்லை, இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்பர் 1 நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்களுக்கான சப்போர்ட் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது குரூப் டிஸ்கஷன் ஏற்படுத்தலாமா, இல்லை பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்ற விஷயங்கள் செய்யலாம். அண்ட் மீ டைம், இப்போ அந்த குழந்தை வந்து படிக்குது, இந்த கேட்ஜெட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்காக எடுத்து பார்த்தா கூட கேட்ஜெட் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலேயே குழந்தைகள் வந்து டிப்ரெஸ் ஆகிறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேரண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ அவங்களும் சேர்ந்து உட்காந்தாதான், அப்பா அம்மா வாட்ஸ்அப் எடுத்து உட்காந்துட்டு குழந்தைய நீ படி இல்லை விளையாடுன்னு சொன்னால் குழந்தைகள் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து அவங்க விளையாடுறதோ இல்லை வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணுறதோ கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை தாண்டி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், லைட் எக்ஸ்போஷர், இது இல்லாததுமே நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பால்கனிலையோ டெரஸ்லையோவாவது ஒரு எக்ஸ்போஷர், மார்னிங் ஆர் ஈவினிங் வாக், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்களா, வரைகிறதோ டான்ஸோ, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இப்போ திரும்ப ஸ்கூல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து திரும்ப ஒரு சேஞ்ச், எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு திடீர்னு இப்போ அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதுக்குமே நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ அவங்கள வென்டிலேட் பண்ண சொல்கிறது, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறது, அண்ட் எந்த விதத்தில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண முடியுமோ, இல்லை இவங்க சிப்லிங்ஸ் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமான்றதெல்லாம் பார்த்தாலே இது பெரும்பாலும் குழந்தைகள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அதை தாண்டி ரொம்ப சேஞ்சஸ், இப்போ ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியுது, ரொம்ப பேசுறது இல்லை, விளையாடுறது இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் வந்து நிபுணர்களை அணுக வேண்டியது அவசியம்.